நேத்திக்கு மீனா சொல்லாமல் கொள்ளாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்களோட அம்மா தம்பி எவ்வளோ சொல்லியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதாவே இல்லை. சரி, முத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சால் உடனே இங்கே வந்து மீனாவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் தம்பியும் சமாதானம் ஆயிக்கிறாங்க. அண்ணாமலை அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவர் மீனா எங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. எல்லாரும் ஏதேதோ பொய் சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து முத்துவை கேட்குறாரு. அதுக்கு முத்து வந்துட்டு வெளியே போயிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கும் போது கண்டிப்பாக மீனா வந்து வெளியே போயிருக்கவே மாட்டா, நீங்கள் எல்லோரும் பொய் தான் சொல்கிறீங்க. விஜயா, நீ அவளை என்ன சொன்ன, நீ தான் அவளை வீட்டை விட்டு விரட்டி இருந்திருக்கணும், என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு பாயிண்டில் முத்து வந்துட்டு அம்மா அவள் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அண்ணாமலை திரும்ப நீ மீனாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடு, அவள் நம்ம வீட்டு பொண்ணு, அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, மீனாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு முத்து கிளம்பும்போது அவங்க அம்மா விஜயா கிட்ட மாட்டிக்கிறாங்க. விஜயா வந்துட்டு உங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மீனாவை அவங்க வீட்டிலே விட்டுரு, இல்லை அவருக்கு ஏதாவது ஆகணும்னு நினச்ச அப்படின்னா மீனாவை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. முத்துக்கு மண்டை காஞ்சி போயிடுது. சரி, மீனாவை போய் அவங்க வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு மீனா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க வரவே மாட்டுறாங்க. எவ்வளோ தான் கம்பல் பண்ணி பார்த்தாலும் இல்லை, என்னால் தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் வரவே இல்லை, நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லிடுறாங்க. சரின்னு மீனா வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸ்ருதி வந்து அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. உடனே விஜயாவோட முகம்லாம் பல்லாயிடுது. வாமா ஸ்ருதி, பார்த்தையா மீனா இந்த வீட்டை விட்டு போனதுமே நல்லதாக நடக்குது, ஸ்ருதி கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் வந்து அங்கிளை பார்க்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் மீனா இல்லாத விஷயம் ஸ்ருதிக்கும் தெரிய வருது. அவங்க ஏன் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறதுக்கு விஜயா வந்துட்டு அவன் நேரமே சரியில்லை, அவனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வழக்கம் போல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஸ்ருதினால் ஒத்துக்கவே முடியல. அவங்களும் எவ்வளோதான் ஆர்கியூ பண்ணாலும் வழக்கம் போல் விஜயா அதை ஏற்றுக்கிறதாவே இல்லை. தூங்குறவங்களே எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது. நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தால் கூட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், ஆனால் நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு இருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது அப்படின்னு ஸ்ருதியும் விஜயாவை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுடுறாங்க. ஆக மொத்தத்தில் மீனா வரமாட்டேன்னு இருக்காங்க, விஜயா மீனா வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இனி என்ன ஆப்போதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.